ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு குட்டியான குக்கிங் விலாக். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது டஸ்கன் சிக்கன். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் இதை பண்ணணும்னு. இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. டஸ்கனின்றது இட்டாலியில் இருக்கிற ஒரு ஊர். அப்போ டஸ்கன் சிக்கன்றது அநேகமாக இட்டாலியன் சிக்கனாக தான் இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப இல்லாதனால ரொம்ப நல்லா க்ரீமியாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் பீசஸை 3 ஐட்டம் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சால்ட், பெப்பர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா கொஞ்சம் சில்லி பவுடர். நான் மேரினேட் பண்ணி காலையிலே வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு மேலே தான் இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். நல்ல ஒரு திக் பாட்டம் பேனில், அதாவது நான் எடுத்துருக்கிறது கேஸ்ட் அயன் தான், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிக்கனை 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக வேகணுன்னெல்லாம் இல்லைங்க, ஏன்னா இது கிரேவிலையும் கொஞ்சம் நேரம் வேகும். நல்லா ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் ஆனாலே போதும். சிக்கன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து மாற்றி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றிட்டு சின்னதாக சாப் பண்ண கார்லிக், அதாவது நான் எடுத்துருக்கிறது ஒரு 4 to 5 பூண்டு, பல்லு பூண்டு, அதை போட்டுட்டு அதையும் நல்லா ப்ரௌன் பண்ணுங்கள். அது ப்ரௌன் ஆன உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துக்குங்க. டொமேட்டோவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இஷ்டம்தான். நீங்கள் பெப்பர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதானா சேர்த்துக்கலாம். இல்லை அந்த சிக்கனில் மேரினேட் பண்ண பெப்பரே போதும் அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், ஒரு சுர் வேணும்ல சிக்கன் சாப்பிட்டா, அதனால நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம்தான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு மஷ்ரூம், அதாவது வாஷ் பண்ணி சாப் பண்ண மஷ்ரூம்ஸை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணுங்கள். மஷ்ரூம் வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு ஐட்டம் காட்டுறேன். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது சன் ட்ரைடு டொமேட்டோஸ். சன் ட்ரைட் டொமேட்டோஸ்ன்றது எல்லா இட்டாலியன் டிஷ்லேயுமே, ஆல்மோஸ்ட் எல்லா இட்டாலியன் டிஷ்லையுமே ரொம்ப காமனான ஒரு ஐட்டம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எந்த இட்டாலியன் டிஷ்ஷோட டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும். வெறும் 2 எடுத்துகிட்டு அதை சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஞாபகம் இருக்கட்டுங்க, சிக்கனில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்குங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாக போட்டுட்டோம் வாயில் வைக்கவே முடியாது ஃபுட்டை. அடுத்தது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இந்த மசாலாக்குள்ளே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு ½ கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியாக இருக்கிறதுக்கு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை அளவு கீரையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறது பார்மஜான் சீஸ். அது இங்கே ஒரு பிளாக் சீஸாக கிடைக்கும். அதை ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டுட்டு ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வச்சு திறந்தீங்கன்னா நல்ல க்ரீமியான டஸ்கன் சிக்கன் ரெடி ஆகிடும். என் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது சூடாக நல்ல பாஸ்தா கூட, ரைஸ் கூட, சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும். எங்கள் வீட்டில் இது ஒரு ஹிட் ரெசிபி. என் சின்ன பொண்ணு எஸ்பெஷலி அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு காரம் அவ்வளோ பிடிக்காது. இந்த சிக்கனில் காரம் இல்லாதனால ரொம்ப ஆசையாக சாப்பிடுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.